ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க வைஸோட சீசன் 1 எபிசோட் 3 பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அண்ட் டைம் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஹியூ ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் சட்டை போட்டு தரனால அந்த சீனில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ செத்து போன அந்த டெட் பாடி மிச்சப்பீதி பிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ எடுத்து கொத்தொட்டியில் போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் தோல் எரியாதே, இப்போ என்னடா பண்ணுறது பார்க்கும்போது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு புச்சர் இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காப்புல. ஹியூ வந்துட்டு அவன் வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஸ்டில்வெல் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஆனி வந்துடுறா. வந்துட்டு அவளோட ரெப்யூட்டேஷனுக்கு ஏதோ பயங்கரமாக பாதிப்பாக போகுது. ஆக்சுவலி அவர் போன எபிசோட ரெண்டு பேர் அடிச்சு துவச்சிருப்பாள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க போல அப்படின்னு அவள் பயந்துட்டு உள்ளே வந்து உட்காரா. பட் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவளோட பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. அதை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனியை வந்துட்டு நான் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக பார்த்துருக்காங்க. அண்ட் இப்போ அங்கே சில பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா எல்லாம் வந்துட்டு ஆனிக்கு அவங்களாவே தனியாக ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கதை கட்டி நீங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுக்கு இப்போ புதுசாக ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இல்லை ரொம்பவே எக்ஸ்போசிங்காக இருந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ்லாம் போட முடியாது என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி தெரில. அண்ட் சைட் பை சைடாக இதே எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஏ ட்ரெயினுக்கும் ஷாக் வேவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ், ஷாக் வேவ் இன்னொரு ஸ்பீட்ஸ்டர், அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரேஸ் நடக்க போகுது. ஸோ அந்த ரேஸை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் அடிக்கடி ஒரு நியூஸ் போயிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்த ஹியூயி அவங்ககிட்ட இருந்த எல்லா சூப்பர் ஹீரோ அந்த பொருட்களையும் தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இருக்கான், போஸ்டர்லாம் கிழிச்சிட்றான். ஸோ செம்ம கவுந்துட்டு இருக்கான். ஹியூயோட ஒரு கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா எடுத்து பேசிட்டு இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு வந்துடுறான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸி அவங்க அப்பா பற்றி சொல்லுவான். எங்கள் அப்பா ஒரு பைப்போலரை அடிக்கடி அடிச்சு கொடுமைப்படுத்தும் அப்படின்ற மாதிரி அவனோட ஃப்ளாஷ்பேக் அந்த இடத்துல ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம எம்எம் காட்டுறாங்க. எம்எம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஜூவனைல் டிடென்ஷன் சென்டரில் நம்ம ஜேடி மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜூவனைல் சென்டர் வேலை பார்க்குற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற பசங்களை திருத்துற வேலை. அங்கே தான் பில்லி புச்சரமே வந்துடுறாப்பில். வந்துட்டு டேய் நீ ஏன்டா இங்கே வந்த, உன் பேரை சொன்னாலே என் பொண்டாட்டி காரி துப்புறாடா, நீ எதுக்குடா வந்து அப்படிமா கேட்டு இருக்கும்போது டிரான்ஸ்லேஷனோட கதையை முடிச்சிட்டோம்டா, அவன் திரும்ப மாதிரி நம்ம பழைய பாய்ஸை ஒன்று சேர்க்க போகிறேன், வந்து கூட சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா எம்எம்மே அவர் கூட சேர்த்துக்கிட்டு இருக்காப்புல. எம்எம்மே இந்த நியூஸை கேள்விப்பட்டு பரவாயில்லையே இதை பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி அவருமே அவர் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஸ்டில்வெல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஹோம்லேண்டர்கிட்ட ஒரு நோட் கொடுத்து இதை போய் நீங்கள் படித்து ஒப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்றாங்க. ஆனால் இது எதுவுமே ஹோம்லேண்டருக்கு சுத்தமாக பிடிக்கல. நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், ஆக்சுவலி ஹோம்லேண்டர் ஒரு நார்சிசிஸ்ட் தான், நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்டா கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஹோம்லேண்ட் வந்துட்டு இருக்காப்புல. அண்ட் ஸ்டில்வெல் கிட்ட ஒரு குழந்தையுமே இருக்குது. அந்த குழந்தைய பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டருக்கு எரிச்சலாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா தன்னை விட்டுட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு ஒரு நார்சிசிஸ்ட் மைண்ட் செட்டு அப்படின்ற மாதிரி இங்கே நமக்கு காட்டுறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து பாப்குலாவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு வண்டிக்குள்ளே ஏறி எம்எம்மும் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆகாது. ஏன்னா மேலரியோட ஒரு விஷயம், மேலரியோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வர சீசன்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் சண்டை போட்டாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ஒன்றா தான் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எம்எம் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவங்க ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அந்த மனுஷன். அண்ட் இப்போ பாப்புலா வீட்டில் நம்ம தான் கேமரா வைக்கிறேன், அவள் எப்போ கண்காணிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹியூயி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே போய் அவங்க கிட்ட இருக்க எலக்ட்ரானிக் டிவைசஸில் இருக்கிற கேமராவெல்லாம் நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியா இப்போ ஹேக் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஹோம் சர்வீஸ்ன்னு வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருந்த கேமராஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஹேக் பண்ணி ஒரு வழியாக அவங்களுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுத்து விட்டான். அண்ட் ஏ ட்ரெயினை பார்த்தாலே நம்ம ஹியூயிக்கு பற்றிக்கிட்டு எரியுது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை கொடுத்து விட்டுறாங்க. ஸோ இப்போ எல்லா கேமராலையும் அவங்களால பார்க்க முடியும். வெளியே போகும்போது கரெக்டாக ஏ ட்ரெயின் வந்துடுறான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்க கோவப்படும் போது லைட்டாக இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பேனிக் மாதிரி வரும்போது அந்த இது பார்த்தீங்கன்னா எப்படியும் எம்எம் தட்டி கூப்பிட்டு வந்துடுறாப்புல. அண்ட் இப்போ குயின் மேவும் ஹோம்லேண்டரும் சேர்ந்து எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங்கில் ஒரு ஷூட்டர் வந்திருக்கான். இப்போ அந்த ஷூட்டரை நம்ம பிடிக்க போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறாங்க. ஹோம்லேண்டர் பறந்து போயிடுறான் 30வது மாடிக்கு. ஆனால் இப்போ குயின் மே வந்துட்டு நான் எப்படி போகிறது அப்படி யோசிக்கும் போது லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கா. அண்ட் இப்போ ஏட்டனோட அந்த ஒரு ரேஸ்க்கு போகிறத பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவன் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் நார்சிசிஸ்ட் மைண்ட் செட் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ உள்ளே போய் அந்த கில்லரை ஜஸ்ட் அடிச்சு தான் பிடிக்கணும். பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டு தள்ளிடுறான். அண்ட் அந்த ரத்தத்தை கூட பார்த்தீங்கன்னா அவனோட ஷர்ட்டே தொடச்சி வச்சிருப்பான். ஸோ ஹி ஃபைன்ஸ் இட் டிஸ்கஸ்டிங் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் குயின் மேவை பார்த்தீங்கன்னா கன்னில் ஷூட் பண்ணி அவனை சுட்டா நான் அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்புல. ஃப்ரேமிங் பண்ணுறதெல்லாம் என்ன அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்குலாம ஏ ட்ரெயினும் ஒன்றா இருந்துட்டு இருக்காங்க. அங்கே தான் அவன் காம்பவுண்ட் வியை கேட்குறான். ஸோ காம்பவுண்ட் வீன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த ட்ரக் தானே. ஸோ அந்த ட்ரக்கை வந்துட்டு எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கேட்டாலும் அது ரொம்ப மோசம், அதெல்லாம் யூஸ் பண்ணது எப்படின்னு என்ன சொன்னாலும் ஏ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு ரேஸ் இருக்குது. ஸோ நான் ரேஸுக்கு போனோன்னா கண்டிப்பாக எனக்கு அது தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வாங்கிட்டு போயிட்டுருக்கான். அண்ட் நம்ம ஏ ட்ரெயினுக்கும் பாப்குலாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்ட் அதை பற்றி வெளியே ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாலும் ஏ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அது கொத்துக்கல, இதை நான் வெளியே சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவன் பேசிகிட்டு இருக்கான். இதை ஸ்டில்வெல் கிட்ட சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டதெல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் அதெல்லாம் சொல்ல கிடையாது, சும்மா சொல்லிட்டு இருந்திருக்கான்.
வந்திருக்கான். ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவன் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நாளைக்கு நான் ரேஸில் ஜெயிக்கணும்னா எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற காம்பவுண்ட் வீ வாங்கிட்டு போயிடுறான். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேமராவில் நம்ம பாய்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் வீனா என்ன அப்படின்னு சொல்லி இப்போ அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்க பற்றி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏ ட்ரெயினுக்கும் ஷாக் வேவுக்கும் ரேஸ் நடக்க போது அந்த ரேஸுக்கு பாய்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷத்தில் வந்திருக்காங்க. அண்ட் இப்போ ஏ ட்ரெயினோட ஒரு பேக்கில் அந்த காம்பவுண்ட் வீக்குமா செக் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கான். அண்ட் மற்ற சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஆனியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு செல்ஃபி கேட்குறா. ட்ரெஸ் கொஞ்சம் ரிவீலிங்காக இருக்கனா மறைக்கும் போது சுற்றி இருக்கிறவங்களாம் ஏன் மறைக்கிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு அவளை கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனி என்னதான் காண்டானாலும் அதை வெளியே காட்ட முடியல. ஸோ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டு இருக்கா. அங்கே தான் எகைன் ஹியூ ஆனியுமே கூட மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ணி எப்படி அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்றனோட பேக்கில் தேடினாலும் காம்பவுண்ட் வீ அந்த இடத்துல கிடைக்கல. அண்ட் இப்போ ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பிளிட் செகண்டில் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு நம்ம ஏ ட்ரெயின் அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி அந்த காம்பவுண்ட் வீயை போட்டு வந்துடலாம். அண்ட் இப்போ எம்எம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாப்கிளாவை பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவள் காம்பவுண்ட் வீ எடுக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இப்போ அந்த இடத்துல ஹோம்லேண்டரை வந்துட்டு புச்சர் கூட்டத்துக்கு நடுவில் நின்று ஒரு மாதிரி உத்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. யார் இவன் பார்க்குறான், சரி பார்த்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டருமே வேலையை பார்க்குறாப்புல. அண்ட் இப்போ 2 பேத்துக்கும் ரேஸ் நடக்க போகுது. ஸ்பீட் டெஸ்ட் தானே, ஒரு செகண்ட் அந்த ரேஸ் முடிஞ்சிருதுங்க. ஒரு செகண்ட் நடக்க போகிற ரேஸ்க்கு எவ்வளோ பிரம்மாண்ட ஏற்பாடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஸ் டக்கு நடந்து முடிஞ்சுது. ஏ ட்ரெயின் எப்படியா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்றான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாப்கிளான் வந்துட்டு அது எடுக்க வேணாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சரக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கா. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏ ட்ரெயின் வந்துட்டு நீங்கள் யாரையா லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறத பார்த்த உடனே அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வீ எடுத்துட்டு கிட்டத்தட்ட 100கணக்கான கிலோ டம்பிள் வெயிட்டை பார்த்தீங்கன்னா அவள் தூக்கிட்டு இருப்பா. டம்பிள் இல்லை பாரோ சேதோ ஒன்று அதை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்கா. இவ்வளோ ஸ்ட்ரென்த் அதுலேருந்து தான் வருது, அது என்னவா இருக்கும், ஏதாவது ஸ்டெராய்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதே இடத்துல தான் இந்த வீட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா வாடகை கேட்க வந்திருக்கான். ஏன்டா உனக்கு வாடகை கேட்க வரதுக்கு வேறு நேரமே இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வீ எடுத்த போதையில் இருந்துட்டு இருப்பாளா. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவரையுமே அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படியே பேசி இப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசி அவள் தலையை நசுக்கி எடுத்துருவாங்க. அந்த சீனை நான் கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல தான், எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவள் தலையை நசுக்கி எடுத்துடுறான். பாய்பிள் அதே சட்னி ஆயிடுறாப்புல. ஸோ இப்போ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதையுமே வீடியோ எடுத்து வச்சிடறாங்க. இதை வச்சு அவளை மிரட்டி வேலை வாங்கிடலாம், காம்பவுண்ட் வீ என்னன்னு தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அவள் வீட்டுக்கே போய் காம்பவுண்ட் வீயை பற்றி எங்களுக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அவகிட்டேருந்து எப்படியோ பற்றி இன்ஃபர்மேஷனாக வாங்கிடுறாங்க. அண்ட் இப்போ வாட்டவரில் மேல் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்ட் டீப்போ கூப்பிட்டு விட்டுருக்காங்க. சைடில் ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டி என்ன அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டிரான்ஸ்லூசன்ட் பீஸாக இதில் கிடக்கிறான். இவன் புறம் இதில் வந்தான், அவனுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது எவனோ ஒருத்தன் நம்மளை தேடி வந்துட்டு இருக்கான், இதை தெரியாமலாம் பண்ணல, ஒருத்தன் வேணும்ட்டு தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. கம்மிங் ஃபார் யூ, நான் உனக்காக வரேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கு. ஸோ இது நமக்கு இது அமிச்சவன் எவனாக இருந்தாலும் அவன் நமக்கு எதிராக போர் ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதோட இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஆமாம், அந்த பாக்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜிங்கில் உருவாக்கப்பட்டது. ஹோம்லேண்டரால் ஜிங்கை தாண்டி பார்க்க முடியாது. சூப்பர்மேனுக்கு வீக்னஸ் மாதிரி சூப்பர்மேனால் லெட்டை தாண்டி பார்க்க முடியாத மாதிரி இங்கே ஜிங்கை தாண்டி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வீக்னஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடே முடியுது. அண்ட் அவள் தாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோலாம் பார்க்குற வரைக்கும் பை பாய்.